கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் பழைய பேர் சதாசிவம்னு சொல்லி பேர். நவல்பட்டு பர்மா காலனியில் எங்களுக்கு அங்கே கவர்மெண்ட் மூலமாக வீடு கொடுத்துருந்தாங்க. அங்கே நாங்கள் தங்கியிருந்தோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு காலரா மாதிரி எல்லாருக்கும் வியாதி வந்ததில் அநேகர் மரித்தாங்க. ஒரு நாளைக்கு 5 பேர் 10 பேர் மரித்து கொண்டே இருந்தாங்க. அதனால் நாங்கள் அந்த ஊரை காலி பண்ணிட்டு குண்டூர் பர்மா காலனின்ற இடத்துக்கு அங்கே வந்துட்டோம். அந்த குண்டூர் பர்மா காலனியில் நாங்கள் அங்கே இடம் மாதிரி அங்கே தங்கியிருந்தோம். தங்கியிருக்கும்போது எங்களை பர்மாவிலேருந்து வந்தவங்களுக்காகவே ஒரு பள்ளிக்கூடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆரம்பித்தாங்க. அதில் எங்களை கொண்டு ஸ்கூலில் சேர்த்தாங்க. அதில் பர்மா அகதிகள் ஸ்கூலுன்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு பேர். அங்கே நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டிலேருந்து நான் 8th வரலாம் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 8th முடிச்சுட்டு நான் வெளியில் ஒவ்வொரு இடமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு படிக்க எங்கள் அப்போ ஃபாதர் சின்ன வயசுலேயே அவர் எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டதுனால அம்மா வயசானவங்க, அவங்களும் என்னை கவனிக்க முடியல. நாங்கள் பக்கா இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுடைய மூதாதையருடைய தொழில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே இந்த ஹரிச்சந்திரா இப்படிப்பட்ட நாடகங்கள் நடத்துவாங்க. இப்படி நாடகங்களை அவங்களாம் அப்படி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நாங்கள் பர்மாவிலேருந்து இங்கே வந்ததுனால நான் எங்களை ஸ்கூலில் போய் எங்களுடைய பெற்றோர் என்னையும் என்னுடைய சகோதரியும் போய் பர்மா ஸ்கூலில் சேர்த்தாங்க. அங்கே எல்லா காரியமும் அங்கே செய்வாங்க. அங்கே எல்லாமே கிடைக்கும். கவர்மெண்ட்டு எங்களுக்கு அந்த நாட்களில் 67 இருந்ததான கவர்மெண்ட்டு எங்களுக்கு எல்லா சௌகரியம் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸிலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. நாங்கள் ஹாஸ்டலில் விட்டு வெளியில் வர வேண்டாம். 3 நாள் நல்லா ஃபுட்டு சாப்பாடெல்லாம் நல்லா கொடுப்பாங்க. இப்படி 8th முடிச்சுட்டு நான் வெளியில் அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலைக்காக போய் வெல்டிங் வேலைக்காக நான் போய் சேர்ந்தேன். அங்கே சேரும்போது ஒரு 10 பேர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இயேசுனா யாருன்னே அறியாத நாட்கள். நான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் என்கிட்ட கேட்டார், உன் பேர் என்னன்னு கேட்டார். என் பேர் சதாசிவம்னு சொன்னேன். அவர் என்னை ஸ்டீபன் தாஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டார். ஸ்டீபன் தாஸ் சுத்தியல், ஸ்டீபன் தாஸ் நீ அதை எடு இதை எடுன்னு ஒவ்வொரு காரியமும் சொன்னோன்னே மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என் பேர் ஸ்டீபன் தாஸ்ன்னு நினச்சிட்டு எல்லாருமே ஸ்டீபன் தாஸ்ன்னு கூப்பிட்டாங்க. எனக்கு அப்போது வயசு 14 வயசு. இயேசுனா யாருன்னே அறியாத காலங்களில் என்னை ஸ்டீபன் தாஸ்ன்னு அவங்க கூப்பிட தொடர்ந்து எல்லாருமே கூப்பிட்டாங்க. என்னுடைய சிறு வயதில் என்னுடைய பேரை ஆண்டவரே, தாயின் கருவில் இருக்கும்போது என் கருவை கண்ட தேவன் நான் இயேசுவை அறியாத நாட்களில் எனக்கு பேர் வச்சிட்டாரு. நான் அதை முடிச்சுட்டு கம்பெனியை விட்டு வெளியில் வந்தால் எல்லா இடத்துலையும் ஸ்டீபன் தாஸ் ஸ்டீபன் தாஸ்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்லேருந்து டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து எல்லாவற்றிலையும் என்னுடைய பேர் ஸ்டீபன் தாஸ்ன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொன்ன தேவன் அந்த காலங்களிலே என்னை அழைச்சிட்டார். வெளியில் வேலைக்கு வந்தோம். வேலை நான் அநேக வேலைகளுக்கு போனேன். அப்படி ஒரு டிங்கர் வெல்டிங் வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காரில் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு காரை அர்ஜெண்ட்டாக டெலிவரி பண்ணணும்னு சொல்லி நைட்டு 12 மணிக்கு அந்த ஃப்ளோரிங் ரப்பர் பெயிண்டெல்லாம் தடவுவாங்க அந்த காலத்தில். அது துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நான் காருக்குள்ளே உட்காந்து அதை போட்டுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு கரண்ட்டு நின்று போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன பையன் மெழுகுதிரியை கொண்டாந்துட்டான். மெழுகுதிரி வெளிச்சத்தில் அதை தேய்க்க அர்ஜென்ட்டுனால எதுவுமே அறியாதபடி மெழுகுதிரியை கொண்டு வந்தான். அந்த மெழுகுதிரியுடைய ஒரு ட்ராப்பு அதில் பட்டவுடனே பெட்ரோல் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை பூசுறதுனால திடீர்னு நெருப்பு, நான் உட்காந்துருக்கேன், என்னை சுற்றி நெருப்பு பிடிச்சிருச்சு. நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சோன்னே திடீர்னு யாரோ என்னை 2 கையை பிடிச்சி வெளியில் தூக்கி போட்டது மாதிரி நான் உணர்ந்தேன். வெளியில் விழுந்துட்டேன். முகமெல்லாம் கருத்து போயிடுச்சு. கை பூரா எல்லாம் வெந்து போயிடுச்சு. மரணத்தினுடைய விளிம்பிலிருந்து என்னை ஆண்டவர் தான் அந்த காலத்தில் காப்பாற்றினார். அதை முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் நான் துவாக்குடின்ற இடத்துல போய் இந்த லீவு நாட்கள்லாம் வேலை செய்கிறது உண்டு. ஒவ்வொரு வருஷமும் லீவில் வந்தால் வீட்டில் இருக்க மாட்டேன். வறுமை நிமித்தமாக வேலை செய்வேன். அப்போ துவாக்குடியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு சைக்கிள் கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தஞ்சாவூர்லேருந்து வந்த பஸ்ஸு பிரேக்கு பிடிக்காமல் நான் நின்ன கடையில் நேராக கொண்டாந்து அடிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கடை ஓனர் என்கிட்ட பாட்டில் கொடுத்து காசை கொடுத்து சீமனை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பால்ட்ரஸ் அதெல்லாம் கழுவுறதுக்கு சீமனை வாங்கிட்டு வர சொன்னார்னு சொல்லி நான் கடையை விட்டு ஒரு 10 அடி போயிருப்பேன். திடீர்னு சவுண்டு கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா பஸ்ஸு நான் எங்கே உட்காந்துருந்தேன்னா ஒரு 15-20 சைக்கிளையும் உடச்சி பஸ்ஸு அந்த சைக்கிளுக்கு மேலே இருந்தது. எல்லாம் ஓடியாந்து என்னை தான் தேடினாங்க.
எங்கே இருக்கிற எங்கே இருக்கிறடா, டே இந்த பையன் தான் நாங்கள் உட்காந்துருந்தான்னு சொல்லி எல்லாம் தேடினாங்க. அந்த நாட்களில் என் தேவன் நிறைய அந்த இதுலேயும் என் ஜீவனை பாதுகாத்து கொண்டார். அதற்கு பிற்பாடு நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காலேஜில் சேர்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. நான் மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலைக்கு போக ஆரம்பித்த உடனே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய குறைவுகள், நான் பார்க்காத வறுமை இல்லை, தரித்திரியம் இல்லை, குறைவு இல்லை, எல்லா வேதனைகளையும் நான் சுமந்திருக்கேன். போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு இல்லாதபடி, சாப்பிடுகிறதுக்கு சாப்பாடு இல்லாதபடி பல நாட்கள் பட்டினியாய் கிடந்த நாட்கள்லாம் உண்டு. ஒரு நாள் நான் அந்த கார் அப்போல்சரி ஒர்க்கு அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணேன். ஓரளவுக்கு அதில் வேலை செய்யும்போது ஓரளவுக்கு நல்லா வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. சில வருடங்கள் அங்கே வேலை பார்த்துட்டு நான் தனியாக கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணலான்னு சொல்லி, ஒரு கையில் 10 பைசா இல்லை, ஆனால் தனியாக கடை வைக்கணும்னா அதுக்கு தையல் மிஷின்லாம் வேணும். திடீர்னு ஒரு சகோதரன் வந்தார், சிதம்பரத்துக்கு வேலைக்கு ஆள் வேணும், வரியா, நான் நிறையா வேலை எடுத்துருக்குறேன், பஸ்ஸு வேலை, அதனால் நீ அங்கே வரணுன்னாரு. நான் அவரோட போனேன். அவர்கிட்ட போய் ஒரு 3 மாதம் வேலை செஞ்ச உடனே நான் என்ன எதிர்பார்த்தனோ அவர் நல்ல ஒரு தையல் மிஷினை எனக்கு கையில் கொடுத்தாரு. அந்த தையல் மிஷினை எல்லாம் கலட்டி ட்ரெயினில் ஏற்றி கொண்டாந்து திருச்சியில் வச்சு நான் ஒரு கடையை ஆரம்பிக்க கடவுள் எனக்கு உதவி செய்தார். அப்பொழுது இயேசுவை நான் அறியாத நாட்களில் தான் இப்படி இருக்கிற வேலையில் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு பயங்கரமான வியாதி வந்துடுச்சு, அல்சர். நான் என்னால் நிமிர்ந்து நடக்க முடியாது. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது டாக்டர் சொன்னார், நீ மரித்து போயிடுவ, ரொம்ப அளவுக்கு அதிகமாக சரியாக சாப்பிடாதனால அல்சர் அதிகமாகிடுச்சு, முத்தி போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் நிறையா மாத்திரையெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நான் ஒரு பழைய சைக்கிளிலேருந்து திருச்சியிலேருந்து பர்மா காலனி போகிறதுக்காக நான் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு பெரிய போர்டு, அந்த காலத்தில் காடாவில் தான் எழுதுவாங்க. அங்கே என்ன எழுதிருச்சுன்னா, இயேசு சுகமளிக்கிறான்னு சொல்கிற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது நான் ரொம்ப முடியாமல், என்னால் சக்தியே கிடையாது, நடக்கிறதுக்கோ சைக்கிள் ஓட்டுறதுக்கோ என்னால் முடியலை. இந்த வார்த்தையை படித்தோன்னே என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு கிரியை செய்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே தள்ளிக்கிட்டே போய் சைக்கிளை அங்கே நிறுத்திட்டு, அங்கே ஒரு நற்செய்தி பெருவிழான்னு சொல்லி ஒரு கூட்டம் நடக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குரூப் பூரா பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவங்க, ஒரு கூடுகை நடத்துறதுக்காக ஸ்பீக்கர் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. அவளிடத்தில் நான் போய் பேச முடியாதபடி இந்த மாத்திரையை காமித்தேன். ஆஸ்பத்திரி, அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் ஃப்ரீயாக எங்களை பார்த்தாங்க. அந்த சீட்டையும் காமித்தேன். இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வேதனைப்பட்டு என்னை முழங்கால் போட சொல்லி அத்தனை பேரும் எல்லாம் செய்கிற வேலையெல்லாம் நிறுத்திட்டு, ஸ்பீக்கரை அதை செட் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு என் மேலே தலையில் கை வச்சு பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அழுது எனக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண உடனே சடன்லியாக என் ஆண்டவர் எனக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். நான் எழுந்திருந்தேன், அந்த வலி சுத்தமாகவே இல்லை. கையில் வச்சுருந்த மாத்திரையை கீழே போட்டேன். அந்த நாளில் இருந்து ஒரு 35 ஆண்டுகளாக எந்த மாத்திரையும் சாப்பிடாதபடி, ஏசப்பா எனக்கு ஒரு மாத்திரை கூட நான் அதுக்கு பிற்பாடு சாப்பிட்டதில்லை. அன்னைக்கு போட்ட மாத்திரை தான். இந்த 35 ஆண்டுகளும் கர்த்தர் ஒரு வியாதியோ பலவீனமோ அணுகாதபடி என்னை மட்டுமா அற்புதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். இப்படி நடத்தி கொண்டிருக்கும்போது திருமண காரியத்திற்காக பேசினாங்க. அப்போது நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த முதலாளியுடைய அங்கே அந்த வீட்டில் இருப்பாங்க. நான் அங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு இந்த எண்ணம்லாம் ஐடியாலாம் இல்லை. நான் வேலை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அவங்க என்னை பார்த்துட்டு டெய்லி என்னை கவனிப்பாங்க. என் வாழ்க்கையில் சிறு வயதில் இருந்த நான் எந்த விதமான கெட்ட பழக்கமும் என் வாழ்க்கையில் வந்ததே இல்லை. நான் ஒரு நாள் நாக்கில் சாராயம் பட்டதில்லை, பீடி சிகரெட்டு குடித்ததில்லை, எந்த பாவமும் அணுகாதபடி நான் நடத்தப்பட்டதுக்கு இப்போ தான் நான் யோசனை பண்ணுறேன். கர்த்தரே என்னை தன்னுடைய கரங்களில் வச்சு என்னை நடத்திட்டு வந்தான்னு சொல்லி இப்போ தான் நான் அதை அறிந்து கொள்ள முடிஞ்சது. எந்த பாவமும் அணுகாதபடி. என் கூட இருக்கிறவங்களெல்லாம் குடிகாரெல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை குடிக்கிறதுக்கோ பீடி குடிக்கிறதுக்கோ சாராயம்னா அப்போ குடிக்கிறதுக்கு என்னை அனுமதிக்கவே இல்லை. நான் ஒரு நாளைக்கு 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரலும் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்கிட்ட 15 பேர் வேலை செஞ்சாங்க. நல்ல செல்வ செழிப்பில் இருக்கும்போது கூட ஒரு நாளும் எந்த பிராந்தி சாப்பிடவோ வேறு எந்த கெட்ட பழக்கமோ அணுகாதபடி கர்த்தர் ஆச்சரியமாக என்னை நடத்தினார். என்னை அப்பொழுது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் ஒரு நாள் ஏசாயா 43:1 சொல்லப்படுகிறது, இனி நீ ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை மீட்டு கொண்டேன், நீ பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன்னு ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாக பேசினார்.
அதிலேருந்து நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு சுகம் கொடுத்ததுலேருந்து ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் மூலமாக முதல்ல கொஞ்ச நாள் செவன்த் டே போனேன். அப்புறம் அப்போஸ்தலர் சபைக்கு போனேன். அங்கே போன உடனே தான் அங்கே பரிசுத்த ஆவியை குறித்தும் மற்றபடி நிறைய காரியங்களை வேதத்தை குறித்தும் இயேசுவை குறித்தும் அறிந்து கொண்டேன். அப்போ யூத்துக்காக வாலிபர்களுக்காக அந்த சபையில் இருக்கும்போது வாலிபர்களுக்காக மெட்ராஸில் ஒரு கூட்டங்கள் வச்சுருந்தாங்க. அதுக்கு எங்களெல்லாம் அனுப்பி விட்டாங்க. அந்த கூடுகையில் வாலிப கூட்டங்களுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை மாதிரி காரியங்களை நான் பார்த்ததே இல்லை. நல்ல பாடல், ஆராதனை எல்லாம் இருந்தது. அநேகர் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க. இது என்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் தூங்கின உடனே, அது மெட்ராஸில் பெயின் ஸ்கூல்னு இருக்குது. அது 4 மாடிக்கு மேலே இருக்கும். இரவு 12 மணிக்கு நானும் என் நண்பரும் அந்த மாடியில் போய் நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி மாடிக்கு போய் நைட்டு 12 மணி இருக்கும். ஜெபம் பண்ணும்போது ஜெபிக்கிறதுக்காக போனோம். அங்கே மீட்டிங் வந்த நீக்ரோஸ் வாலிபர்கள் 3 பேர் சட்டை இல்லாதபடி கருத்த உருவத்தில் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனோன்னே எங்களை கமான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. அவங்க அந்த நாளில் இரவு 12 மணிக்கு நாங்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டேன், அந்நிய பாஷையினால் நிரப்பப்பட்டேன். என்னுடைய திருமண காரியத்தை முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால், ஆண்டவரே என்னுடைய திருமண காரியத்தை நடத்தி கொடுத்தார். என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. அந்த முதலாளி தான் அவருடைய மகளை தான் எல்லாம் பேசி அவங்க தான் எனக்கு மேரேஜ் நல்ல பேலாக இருக்கிறான், அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லி நாங்கள் திருமணமாகி 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த நாளில் 40 ஆண்டை தாண்டிடுச்சு. நான் என் மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நல்லா ஜெபிக்கக்கூடிய சகோதரி. ஒரு நாளும் இந்த 40 ஆண்டுகளில் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டதே இல்லை. நாங்கள் ஒரு நாளும் நானும் மனைவியும் அடிச்சுக்கிட்டதே இல்லை. என்னுடைய மனைவியை இத்தனை ஆண்டுகளாக வாடி போடின்னு கூட நாங்கள் கூப்பிட்டது கிடையாது. தேவன் எங்கள் குடும்பத்தில் அதிகமாய் இடைப்பட்டபடினால அதிகமாய் நாங்கள் 2 பேரும் தினமும் ஜெபம் பண்ணுவோம். ஆரம்பத்தில் எனக்கு ஜெபிக்க தெரியாது. நான் மேரேஜுக்காக தான் நான் சர்ச்சுக்கு போனேன். ஆரம்பத்தில் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் நான் தெரியாமல் அறியாது இருந்தேன். எனக்கு சரியான மணமகளை கர்த்தர் தந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, 3 மணிக்கெலாம் ஜெபிக்கிறத பார்த்துருக்கேன். அவங்க எனக்கு அதிகமாக ஜெபிக்க கர்த்தனுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையாக மாறினது. எந்த பொருளாதார குறைவும் இல்லாதபடி கர்த்தர் நடத்தினார். எனக்கு முதலாவது எனக்கு 84ல் திருமணம் நடந்தது. 86ல் என்னுடைய பையன் டேவிட் சாமுவேல்னு சொல்லி பையன் பிறந்தான். 88ல் 2வது பொண்ணு ஜாய் மேபல்னு சொல்லி 2வது பொண்ணு பிறந்துச்சு. 90ல் 3வது பொண்ணு ஆனி மிரியாம்னு சொல்லி 3 பிள்ளைகள் எனக்கு. இந்த 3 பிள்ளைகளையும் நான் அதிகமாக தேவனுடைய கரத்தில் கொடுத்து நான் அதிகமாய் நாங்கள் ஜெபித்ததுனால என் மனைவி ஒரு நாளும் எங்கள் பிள்ளைகளை அடித்ததே இல்லை. இத்தனை வருஷமாச்சு. 3 பேருக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு, பேர பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க அடித்ததில்லை. எல்லாவற்றுக்கும் நாங்கள் தேவனையே சார்ந்திருப்போம். பிள்ளைகள் ஒன்று கேட்டால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். இப்படியே ஜெபிக்கும்போது பிள்ளைகள் நல்லா படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். பையன் எம்பிஏ முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். 2வது பாப்பாவும் எம்பிஏ முடிக்க உதவி செய்தார். 3வது பாப்பா பிடெக் ஐடி முடிக்க உதவி செஞ்சார். இப்போ பையன் வெளிநாட்டில் நல்ல சேலரி வாங்குகிற அந்த மரைன்னு சொல்லுவாங்க, அந்த கடலுக்கு நடுவில் பெட்ரோல் எடுக்கிற அந்த தொழில், அந்த பிஸ்னஸில் இருக்கான். அவனுக்கு கீழே நிறையா வெள்ளைக்காரர்கள் வேலை பார்க்குறாங்க. கர்த்தருடைய கிருபையில் அவன் ஒரு 10 மொழி வரையிலும் பேச கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 2வது பாப்பா ஜாய் மேபல் அவங்க ஆடிட்டிங்கில் இருக்கிறாங்க. வீட்டுக்காரரும் ஆடிட்டர், இவங்களும் ஆடிட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எம்பிஏ முடித்ததுனால. அவங்களுக்கு 2 பிள்ளைகள், அவங்களும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்காங்க. எங்கள் பிள்ளைகள்லாம் 3வது பொண்ணு ஆனி மிரியாம் நல்ல கடவுளுக்கு பயப்படுகிற பிள்ளை. முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் எங்கள் குடும்பம் நகை போடாத குடும்பம். எங்கள் மனைவியும் நகை போட்டதில்லை, எங்களுடைய பிள்ளைகள் 2 பேரும் நகை போடுறதில்லை. அப்போ எல்லோரும் என்ன பயமுறுத்துனாங்கன்னா, இந்த காலத்துலலாம் நகை போட்டால் தான் மாப்பிள்ளை கிடைக்கும், இல்லைன்னா மாப்பிள்ளை கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயமுறுத்துனாங்க. நாங்கள் ஒரே வைராக்கியமாக ஜெபம் பண்ணோம். இதில் பெரிய ரகசியம் என்னென்னா, நான் ஒரு சின்ன குண்டுமணின்னு கூட நகை வச்சுக்கிட்டதில்லை சின்ன வயசில். நான் நினச்சா நான் நிறைய கல்யாணத்துக்கெல்லாம் நகை வாங்கி கொடுத்துருக்கேன், நிறைய கல்யாணத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய ஆயிரக்கணக்கில் 2-3 திருமணங்களை என்னுடைய சொந்த செலவில் நான் நடத்தி வச்சுருக்கேன். ஆனால் நான் ஒரு குண்டுமணி அளவு கூட நகை நான் வச்சுக்கிட்டதே இல்லை. பிள்ளைகள் இருக்கிறாங்களே நகை வாங்கி வைப்போன்ற எண்ணமெல்லாம் இல்லை. எனக்கு எப்படியாவது தேவன் கிரியை செய்வான்னு சொல்லி
முதல்ல ஜாய் மேபலுக்கு வந்த மாப்பிள்ளை என்ன சொன்னாருன்னா, நீ திருமணத்துக்கு ஒரு பிட்டு கூட நகை போடக்கூடாது, பொண்ணு நகையும் போட்டுருக்கக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு நகையும் தர வேணான்னு சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்காங்க. 2வது பொண்ணுக்கு அநேக பாஸ்டர்ஸே என்னை பயமுறுத்திட்டாங்க. இந்த காலத்தில் போய் நகை போடா இல்லைன்னா மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சொல்லி என்னை ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. ஆனாலும் தேவன் என்னை தாயின் கருவில் இருக்கும்போது கண்டு கொண்ட தேவன் நிச்சயமாக பிள்ளைக்கு அற்புதம் செய்வேன். நான் எதுவுமே வாங்கினதில்லை, நான் நகை எதுவும் வாங்கினதில்லை. மெட்ராஸ்லேருந்து ஒரு பையன் வந்தார். அவர் நகை நீங்கள் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரும் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டார். இன்றைக்கு அவர் பாஸ்டராக இருக்கிறாரு. என்னுடைய மகள் பாஸ்டருடைய மனைவியாக குடும்பமாக அவருக்கு ஒரு நல்ல பையன் இருக்கிறாப்புல. குடும்பமாக அவங்க ஊழியம் செய்துக்கிட்டு வர்றாங்க. கர்த்தர் இந்த 4 வருடம் அநேக முறை தேவனுடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் உதவி செய்தார். இதில் ஒரு சில காரியங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் ஊழியத்துக்கு என்னை அழைச்சார். நீ போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக்கொள். உபாகமம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. நீ போய் சுதந்திரித்துக்கொள்ளுன்னு சொல்ல உடனே நான் வேலை செய்கிற பையன்கிட்ட கடையெல்லாம் கொடுத்துட்டேன். எனக்கு மொத்தம் 3-4 கடைகள் இருந்து, பெரிய 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கடையும் 300 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 கடையும் 4 கடை இருந்தது. ஏசப்பா அழைச்சிட்டாருன்னு சொல்லி எல்லா வேலை செய்கிற பையன்கிட்ட கடையை கொடுத்துட்டேன். கடையை கொடுத்துட்டு ஊழியத்துக்கு வந்தால் 3 பிள்ளைகளும் காலேஜில் கால் வச்சுட்டாங்க. 3 பிள்ளைகளும் காலேஜில் கால் வச்சுட்டு ஒரு நிறையா பணம் வேணும். என்கிட்ட வேலை செஞ்ச பையன் 8 லட்சம் ரூபாய் கடன் வச்சுட்டு போயிட்டான். இப்பொழுது தான் நெருக்கப்படுகிற நாட்களில் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்பொழுது நான் செய்த மூலதனம் என்னென்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருக்குது. அந்த காட்டில் நைட்டு 10 மணிக்கு நான் போவேன் ஜெபம் பண்ணுறதுக்கு. இப்போ வேலையெல்லாம் விட்டுட்டேன். கடன் அதிகமாக நான் நிறைய மனிதர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறபடினால கடன் அதிகமாகிடுச்சு. ஏமாற்றிட்டு போயிட்டான். இப்போ கடன் கட்டுறதுக்கு வழி இல்லை. இன்னொன்று அடுத்தது பிள்ளைகளுக்கு காலேஜ், 3 பிள்ளைகளும் காலேஜில் கால் வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாதபடி இரவெல்லாம் காடுகளில் போய் நைட்டு 10 மணிக்கு போனால் காலைல 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். இரவெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். அந்த 8 லட்சம் ரூபாய் கடன் அடைய கர்த்தர் உதவி செய்தார். அடுத்து என்னுடைய பிள்ளைகள் 3 பேரும் காலேஜுக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியல. 3 பிள்ளைகளுக்கும் காலேஜ் பணம் கட்டி முடிக்கவும், என்னுடைய மகள் பிள்ளைகள் எல்லாம் படித்து முடித்த அந்த ஒரே வாரத்தில், என்னுடைய 3வது மகள் படித்து ஒரே வாரத்தில் பேங்க்கில் வேலை கிடச்சது. ஆச்சரியமான காரியம். சும்மா கிளர்க்கு இப்படி வேலை தான் பொதுவாகவே போய் பேங்க்கில் போய் ஜாயின் பண்ணால் கிடைக்கும். ஆனால் போன உடனே உதவி மேனேஜர் ஜாப் கிடச்சிது. இந்த 4 வரையிலும் கர்த்தர் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் குறைவில்லாதபடி ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஊழியத்து ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறார். ஊழியத்தில் அநேக அற்புதங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் இந்த ஊழியத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார். நான் பல லட்ச ரூபா கடன்லையும் பொருளாதாரத்தில் நெருக்கடியில் கடந்தேன். பேங்க்கு லோன் வாங்கி வீடு கட்டிட்டேன். பேங்க்காரனுங்க ஜப்தி பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும்போது அதெல்லாம் கட்டி முடிக்கவும், பிள்ளைகளெல்லாம் படிக்க எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்தித்த ஆண்டவர் இன்றைக்கு 1 ரூபா கூட கடன் இல்லாதபடி என்னை ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். 1 ரூபா கூட எனக்கு கடன் இல்லாதபடி, அற்புதமாய் ஒரு வியாதி இல்லாதபடி ஏசப்பா நடத்தியிருக்கிறார். ஆண்டவர் அதிகமாய் தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்தில் அதிகமாய் செபிக்கிற வேலையில் நான் ஒரு இந்து மனுஷனாக விக்கிரகங்களையே சார்ந்திருந்தேன். எங்கள் ஊரில் திருவிழாவுக்கெலாம் நான் முக்கிய ஆளாக இருந்திருக்கிறேன். எங்கள் ஊரில் அந்த இந்து கோவில் கட்டுறதுக்கு முக்கியஸ்தராக நான் இருந்திருக்கிறேன். நானே கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறேன். ஆனால் நிம்மதி இல்லாத, சமாதானம் இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கி கிராமத்தில் பைபிள் சொல்லுது, ஊருக்கு ஒருவனையும் கோத்திரத்துக்கு 2வனையும் நான் தெரிந்து கொள்வேன்னு சொன்ன ஆண்டவர் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட உடனே நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போனேன். அங்கே அவர் பாஸ்டர் என்னை பார்த்ததே இல்லை, நான் அவரை பார்த்ததில்லை. அவர் பிரசங்கத்தில் ஆவியானவர் என்ன சொன்னார்னா, அவர் மூலமாக, நீ கிராமத்திலேருந்து வந்திருக்கிற, நீ என்னை அறிஞ்சிருக்கிற, ஆனால் என்னை அறியாத ஜனங்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க, நீ அங்கே ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவர் மூலமாக தேவ ஆவியானவர் பேசினார். நான் அவர்கிட்டையும் சொல்லலை. நான் சத்தம் இல்லாமல் ஜெபம் பண்ணிட்டு என்னுடைய பர்மா காலனியில் வாடகை இருந்தவங்களாம் காலி பண்ண சொல்லிட்டு அங்கே ஆராதனை ஆரம்பித்தோம்.
ஏராளமான ஜனங்கள் வந்தாங்க. ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு 500 பேராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. வறுமையில் வருவாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வர்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார் வாங்கி செல்வ செழிப்பில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கிராமத்தில் நான் ஒருத்தன் மாத்திரம்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தேன். இன்றைக்கி சபைகள் ஏராளமாக அங்கே பெருகி இருக்குது. எனக்கு சபையிலேருந்து போனவங்களாம் சபை ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய தீர்க்கதரிசிகளை சபையிலேருந்து எழுப்பியிருக்கிறார். நிறைய பாஸ்டர்ஸ் எழுப்பியிருக்கிறார். ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவருக்காக இதனால் அதிகமாக பிரயாசப்படும் பொழுது சில ஆட்கள் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் வந்தாலும் இப்பொழுது முழுமையாய் தேவ சத்தத்தை நான் 2-3 முறை கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் ஆகாய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். காதுகளில் தெளிவாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். நான் உடனே எந்திரிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன். ஆண்டவர் சொல்லுவார், ஆகாய் புத்தகத்தில் இருக்குன்னாரு. ரொம்ப வைராக்கியமாக காலையில் 3 மணிக்கெலாம் ஜெபம் பண்ணுவேன். அப்போது அடுத்து கேட்குறேன், ஆண்டவரே இது எந்த எத்தனாவது அதிகாரத்தில் இருக்குதுன்னு கேட்டேன். 2வது அதிகாரம்னு ஆண்டவர் சொன்னார். அப்புறம் நான் என்ன கேட்டேன்னா, எந்த வசனம் ஆண்டவரேன்னா 19வது வசனம்னாரு. நான் காலைல 3 மணிக்கு அதை எடுத்து படித்து பார்க்கும்போது அந்த நாளில் இருந்து அதிகமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, களஞ்சியங்களில் விதைதானியம் உண்டோ, அத்தி மரமும் திராட்சை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார். இப்போ சொன்னது யாருன்னா, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார் இல்லையா. நான் சாதாரண போட்டுக்க ட்ரெஸ் இல்லாமலாம் வாழ்ந்த நாட்கள் உண்டு. இன்றைக்கி ஹை கிளாஸ் ட்ரெஸ் எல்லாம் போடுகிறதுக்கு நான் நிறைய ஆட்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்னொரு காரியம், நான் தேவனை தவிர நான் எதையாவது நான் அதிகமாக நேசிச்சேன்னா அதை என்கிட்டருந்து எடுத்துருவார். நான் ரொம்ப அதிகமாக பிஸ்னஸ் பண்ணதுனால அதிக காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு தான் போடுவேன். ஒரு நாள் காலையில் கடைக்கு வர்றதுக்காக வீட்டு கண்ணாடியில் நின்றுக்கிட்டு நான் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னா, இது பாதி வேறு கலராக இருக்கும், இது பாதி வேறு கலராக இருக்கும். கண்ணாடியில் நின்று நான் பார்க்கும்போது நானே அந்த சட்டையை பார்த்துட்டு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஓ இவ்வளோ அழகான சட்டையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாருன்னு சொல்லி. நான் சொல்லிவிட்டு கடைக்கு வந்தேன். கடைக்கு வந்தோடனே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 12 மணி போல் ஒரு வாலிப பையன் வந்தான். அவன் சொன்னான், என்கிட்ட வந்து கேட்டான், இந்த சட்டை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டான். அவன் யார் என்னன்னே எனக்கு தெரியாது. ஏன் என்னப்பா நீ வந்து சட்டையை கேட்குற அப்படின்னோடனே, நான் ஹோட்டலுக்கு வேலைக்கு போனேங்க, அங்கே வந்து சட்டை இல்லைன்னு இன்னொரு சட்டை இருந்தால் தான் நான் உன்னை வேலையை சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். என்னடா என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டில் அவன் வேலை ஹோட்டலில் கேட்டவன் இங்கே கரெக்டாக நான் பீமனரில் இருக்கேன், என்கிட்ட வந்துட்டான். ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், இந்த சட்டையை அவன் வந்து கொடுக்குறான்னா என்னன்னு சொல்லி. உடனே போட்டிருந்த சட்டையை கழட்டி அவன் கையில் கொடுத்தேன். கொடுத்ததுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா அவன் வேலைக்கு போயிட்டான். ஆண்டவர் இன்னொரு சில நாட்கள் கழித்து அதே போல் நல்ல காஸ்ட்லி சட்டை போட்டிருந்தேன். அது வந்து கோதுமை கலரில் இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நான் வந்து மறுபடியும் ஆண்டவர் ஏற்கனவே சட்டையை பறிச்சிட்டாரு, அதை சொல்லாதபடி நான் என்ன அழகாக அந்த சட்டை இருக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப பெருமையாக அந்த சட்டையை பற்றி பேசிட்டு கடைக்கு வந்தேன். கடையில் வந்து உட்காந்துருந்தேன். நான் எழுதுறதுக்கு பில்லு போடுறதுக்கு போட்டுக்கிட்டு இங்கு பேனால் பில்லு போட்டுக்கிட்டே இருந்தவன் திடீர்னு ஞாபகம் இல்லாதபடி அந்த மூடியை மூடாமல் பாக்கெட்டுக்குள்ளே போட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து பாக்கெட்டு பூரா இங்கு அப்படியே பரவி போயிடுச்சு. ஆண்டவர் என் இடத்துல அதிகமாக என்ன தவிர நீ வேறு யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நேசிக்கவே கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் பல முறை என்னோடு இந்த சில செய்கைகள் மூலமாக என்னோடு இடைப்பட்டிருக்கிறார். அதிலிருந்து என் ஆண்டவரை தவிர நான் எதையும் இந்த உலகத்தில் நேசிக்க மாட்டேன். எந்த பணம், பொருள், இடம் எவ்வளோ இழந்தாலும் சரி, ஆண்டவரை மட்டும் இழக்காதபடி ஆண்டவரை இறுக பற்றி கொண்டபடினால இந்த நாள் வரையிலும் கர்த்தர் ஒரு வியாதி இல்லாதபடி, ₹1 கடன் இல்லாதபடி என்னுடைய பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்திலும் நிரப்பியிருக்கிறார். நான் இயேசுவை அறியாத நாட்களில் பழைய சைக்கிள் ஓசி வாங்கிட்டு தான் நான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கு இந்த பூமியில் 112வது சங்கீதம் 1வது 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் வீட்டில் ஆஸ்திகள் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவன், களஞ்சியங்களை நிரம்ப பண்ணுகிற தேவன். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஆண்டவர் அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்பொழுது சில வருடங்களில் இன்னும் நான் தேவனிடத்தில் இந்த 24வது வருடத்தில் அதிகமாய் கிட்டி சேர கர்த்தர் உதவி செய்தார். கொரோனா வந்துருச்சு, எல்லாம் லாக்டவுன் ஆகிடுச்சு. அந்த கொரோனா காலத்தில் என் வாழ்க்கையில் நான் அதை போல்
ஒரு மகிழ்ச்சியாக இந்த கொரோனா காலத்தில் வாழ்ந்தது போல் நான் எந்த வருடத்துலையும் வாழ்ந்தது இல்லை. நான் காலையில் 7 மணிக்கு கடைக்கு போவேன், இரவு 10 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். இரவும் பகலும் பணம் காசு வேலை அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு இந்த 2020 கொரோனா காலத்தில் என்னை அமர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்தார். நல்ல ஆண்டவர் அதை போல் அந்த நாட்களில் ஒரு நாளும் குறைவில்லாதபடி நல்ல உணவை தந்தார். நான் உன்னை இயேசுவை நம்பி ஊழியம் செய்கிறதுனால ஒவ்வொரு நாளும் எங்கெங்கே இருந்தெல்லாம் எனக்கு பொருளாதாரத்தில் காணிக்கை கொண்டாந்து கேரளாவிலேருந்து ஆந்திராவில் இருந்தெல்லாம் அந்த நாட்களில் காணிக்கை கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு குறைவும் இல்லாதபடி ஆண்டவர் அற்புதமாக இந்த நாள் வரையிலும் நான் யாரையும் சார்ந்திருக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்ஐசி போட மாட்டேன், பேங்க் பேலன்ஸ் வச்சுக்க மாட்டேன், எந்த பொருளை எந்த சேமிப்பும் எதுவுமே நான் வச்சுக்கவே மாட்டேன். என்னுடைய பேங்க் பேலன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு காலத்தில் லட்சக்கணக்கில் வச்சுருந்தேன். இப்போது ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் தேவன் என்னை அற்புதமாய் போஷிக்கிறார். காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளை போஷிக்கிற தேவன்னு பைபிள் சொல்லுது. இது சிறு ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்து இந்த வசனம் என் இதயத்தில் கிரியை செய்து கொண்டே இருக்கும். இந்த நாள் வரையிலும் ஏசப்பா விடிஞ்சால் எனக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஒரு சில சாட்சிகளை சொல்ல விரும்புகிறேன். முதல் நாள் நைட்டு எங்கள் பிள்ளைகள் காலேஜுக்கெலாம் போகணுன்னு சொல்லி மிக்சி போடும்போது மிக்சி ரிப்பேர் ஆகிடுச்சு. மனைவி சொன்னாங்க, ஐயோ காலையில் மிக்சி அவசியம் வேணும், நமக்கு மிக்சி இருந்தால் தான் பிள்ளைகளெல்லாம் நம்ம சாப்பாடு கட்டி அனுப்பணுமேன்னு சொன்னாங்க. நான் எப்போவுமே ஜெபிக்கிறது போல் நைட்டு ஜெபம் பண்ணிட்டோம். ஜெபம் பண்ணிவிட்டு விட்டுட்டோங்க. காலையில் 5 மணிக்கு எங்கள் சர்ச்சில் ப்ரேயர் நடக்கும். ஒரு அம்மா எங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க திண்டுக்கல் போயிட்டு மகளை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அந்த டிராஃபிக் இருக்காதுன்னு சொல்லி அதிகாலையில் தான் அவங்க ஓஎஃப்டிக்கு வருவாங்க. இந்த அதிகாலை ஜெபம் 5 மணிக்கு நாங்கள் எல்லாம் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அம்மா மிக்சியோட சர்ச்சுக்குள்ளே வராங்க. வந்தவுடனே அதிகமாய் தேவனை நான் துதிக்க ஆரம்பித்தேன். நமக்கு இன்னது தேவை என்பதை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எரேமியா 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறது, அவர் மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜான்னு சொல்லப்படுகிறது. இந்த மெய்யான தேவனை நம்ம மேலோட்டமாக வைக்காதபடி முழுவதுமாக அவரே சார்ந்து இருக்கிற போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் திருப்தியாக என்னென்ன தேவையோ, எனக்கு கர்த்தர் செய்த காரியங்களெல்லாம் சொல்ல போனால் எக்கச்சக்கமான அற்புதங்களை என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். 1-2 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு 20 ஆண்டுகளாக கண்ணாடி போட்டு தான் பைபிள் படிப்பேன். கண்ணாடி போட்டால் தான் செல்லில் யார் ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி எனக்கு தெரியும். ஒரு நாள் உபாகமம் கடைசி அதிகாரத்தை நான் 34வது அதிகாரத்தை படிச்சுக்கிட்டே வரும்போது மோசையை குறித்து எங்கள் வேதம் சொல்லுகிறது. மோசே 120 வயசு வரலும் கண் மங்கி போகவும் இல்லை, அவருடைய சரீரம் பலவீனப்பட்டு போகவும் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. நான் அடுத்த நாள் பிரசங்கத்துக்காக நான் ஆயத்தம் பண்ணும்போது எப்போவுமே ஃபுல்பீட்டில் ஒரு கண்ணாடியும் என்னுடைய ரூமில் ஒரு கண்ணாடி இருக்கும். ரீடிங் கிளாஸ் படிக்கிறதுக்கு எப்போவுமே கண்ணாடியை போட்டால் தான் பைபிள் எழுத்தே தெரியும். அப்போ நான் பாரத்தோடு மோசே 120 வயசு வரையிலும் கண்ணாடி இல்லாதபடி கண்ணு மங்கி போகலைன்ற அந்த வரிகள் என் இருதயத்தை தொட்டதுனால நான் முழங்கால் போட்டு அந்த ராத்திரியில் அதிகமாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் அந்த கண்ணாடியை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அலையிறது என்னால் முடியலப்பா. மோசைக்கு 120 வயசு வரலும் கண்ணு மங்கி போகலைன்னு சொல்லப்படுகிறேன்னு சொல்லி நான் அதிகமாக ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஃபுல்பீட்டில் போய் நின்று எப்போவுமே செய்கிறது போல் நான் கண்ணாடியை போட்டு பைபிளை திறந்தால் எழுத்து சுத்தமாக தெரியல. உடனே திடீர்னு பயந்துட்டேன். நம்ம எப்போவுமே ஜெபம் பண்ணதை மறந்துடுவோம் இல்லையா? கண்ணாடியை கழட்டின உடனே அழகாக எழுத்துக்கள் எல்லாம் தெரியும்படியாக என் கண்களை கர்த்தர் திறந்தார். இன்றைக்கு பைபிள் படிக்கிறதுக்கு செல்லில் பார்க்குறது கண்ணாடி இல்லாதபடி தான் பார்க்க ஆண்டவர் படிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த காலத்தில் பத்திமை குருடனை ஆண்டவர் சுகமாக்கின தேவன் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றும் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் பைபிள் கண்ணாடி சுமக்காதபடி எதற்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ எல்லா ஜெபத்தையும் கேட்கிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். சமீபத்தில் தேவ சத்தத்தை கேட்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஒரு நாள் காலையில், நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொன்னார். ஏற்கனவே ஆகாயில் வாசிக்கும் போது கூட நான் அதை பெருசாக எடுத்துக்கல கர்த்தர் சத்தத்தை. இந்த சத்தம் என் உள்ளத்தில் ஒரு பெரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டாந்துருச்சு. அது என்னைக்கு அந்த ஆண்டவர் அதை பயப்படாத உன்னை மீட்டு கொண்டேன்னு சொன்னார் இல்லையா,
இந்த வசனத்தை டெய்லி சொல்லி 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 ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கடுகளவு கூட பயமில்லாதபடி அற்புதமாய் இந்த நாட்களில் என் தேவன் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தோம்னா அவர் என்னெல்லாம் எதற்கெல்லாம் நான் ஜெபித்திருக்கிறேனோ எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். நான் அதிகமாக ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என்னை வல்லமையாக பயன்படுத்துங்கன்னு சொல்லி வரங்களால் நிரப்புங்கன்னு அதிகமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னை சாதாரண ஒரு கிராமத்தில் வாழ்ந்த என்னை மெட்ராஸில் ஒரு பெரிய சபையில் பிரசங்கிக்க கூப்பிட்டாங்க. அது பல நாடுகளுக்கு டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் செல்லில் பார்க்குறேன் எல்லா நாடுகளுக்கும், ஜெர்மன் பல நாடுகளுக்கு அந்த செய்தி போச்சு. இப்படியாகி கர்த்தர் சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு குடிசை வீட்டில் இருந்த என்னை ஆண்டவர் அநேக நாடுகளுக்கு அந்த வார்த்தைகள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இப்பொழுதும் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர்கிட்ட பாவம் இல்லாத ஒரு ஜீவியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் ஆண்டவரிடத்தில் தைரியம் கொண்டு ஒன்று யோவானில் சொல்லுகிறது, உன் இருதயம் உன்னை குற்றவாளியாக தீர்க்காது இருந்தால் தைரியம் கொண்டு தேவனிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் வாழ்க்கையில் கர்த்தர் இதுவரையிலும் எதுவுமே நான் ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் கொடுக்காமல் இல்லை. எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறதுக்கு சாப்பிட்ற சாப்பாடு கூட ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் எனக்கு சாப்பாடை கொடுத்துருக்கிறாரு. நிறைய காரியங்களை என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, என் தேவன் அவருடைய கண்கள் என் மேலே நோக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லி நான் அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் கேட்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சந்ததியாக ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது நான் 40 ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சி பொது உபவாச கூட்டம் நடக்கிறது. அதில் கர்த்தருடைய கிருபையில் நான் ஆரம்பத்தில் ஒரு விசுவாசியாக அதில் போய் உட்கார்ந்து கலந்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதத்தில் நீங்கள் தான் பொது உபவாச கூட்டத்தில் செய்தி கொடுக்கணும்னு சொல்லி பாஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, மணிதாஸ். ஃபோட்டோலாம் அனுப்புங்க, நான் வால் போஸ்ட்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி. தம் பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்ற காலங்கள் வரலாம் அவர் கரத்தில் நாம் சரியாக உண்மையாக காணப்படுகிற வேலையில் சரீரத்தில் ஒரு வியாதியும் அணுகிறதில்லை. நான் எந்த மாத்திரையும் இதுவரையிலும் சாப்பிட்றதே இல்லை. எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். எந்த பண பொருளாதார தேவைகள்னால் தேவைகளுக்கு முழங்கால் போட்டோம்னு சொன்னால் தேவைகளை கர்த்தர் யார் மூலமாவது நான் கடந்த நாட்களில் நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் பணம் வேணுமே, நாளைக்கு செலவுக்கு இல்லையேன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் காக்காயை அனுப்புவார் கண்டிப்பாக. உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறதுனால நாங்கள் ஜெபம் பண்ணிடுவோம். எப்போவுமே ஜெபிக்கிற மாதிரி 3 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் 5 மணிக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆன்லைன் ப்ரேயரில் 5 to 6 வெஸ்ட் பெங்காலில் ஒரு ப்ரேயர் குரூப் இருக்குது, அதில் நான் நடத்துவேன். இப்படி இருக்கும்போது கரெக்டாக வேறு சபைக்கு போகிறவங்க இந்த வாரத்தில் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு காணிக்கை கொடுத்துட்டு போனாங்க. இது ஆண்டவரை தேடினோம்னா யாரை கொண்டாவது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு ஆண்டவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஒரு பைபிள் சொல்லுது, ஒரு நன்மையும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் இந்த நாள் வரையிலும் ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறார். 3 பிள்ளைகளும் நல்ல உத்தியோகத்தில் ஆண்டவர் நல்ல உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறார். 3 பிள்ளைகளும் திருமணம் நடக்க உதவி செய்தார். 3 பிள்ளைகளுக்கும் 4 பேர பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகள் சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் இப்படிப்பட்டதான சாட்சியை உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த நேரத்துக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் எதற்காக இந்த சாட்சியை சொல்கிறேன்னு சொன்னால், பர்மாவிலேருந்து நாங்கள் வரும்போது எங்கள்கிட்ட எல்லாவற்றையும் பறிச்சுட்டு வேற ஆளாக தான் இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. நாங்கள் இந்தியாவுக்கு வந்து எங்கள் அப்பா பேர் செல்லமுத்துன்னு பேர், அம்மா பேர் அழகியம்மாள். எனக்கு முன்னாடி பிறந்த அண்ணன் இறந்து போயிட்டான்னு சொல்லி 10 வருடம் கழித்து நான் பிறந்தேன்னு சொல்லி என்னை அதிகமாக செல்லமாய் வளர்த்தாங்க. நான் இந்துல அதிகமாக மூழ்கி கிடப்பேன். எல்லா கோவில்களுக்கும் போவேன். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாவுக்கு 7 நாட்களிலும் நான் அங்கே தேங்காய் உடைக்கிறதுலையும் தேங்காய் பொறுக்கிறதுலையும் இதுலேயே அந்த விக்கிரகத்திலேயே நான் மூழ்கி கிடந்தேன். தேவப்பிள்ளைய இந்த நாட்களில் என்னுடைய உறவினர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுக்கு அந்த காலத்தில் என்னை கேலி பண்ணவர்கள் உண்டு. இன்றைக்கி அவர்களுடைய நிலைமையெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர்களும் இன்றைக்கி இயேசுவை அநேகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நாட்களில் விக்கிரகத்தில் மூழ்கி இருக்கிற நாட்களில் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு இல்லை, சமாதானம் இல்லை, வியாதி பிரச்சனை எல்லாம் அனாதையை போல் வாழ்ந்த என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு
எனக்கு இந்த நாட்களில் என் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் என் கூடவே இருந்து என்னுடைய எல்லா காரியத்திலும் சமாதானத்தை தந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் இருந்த வியாதியை நீக்கி போட்டிருக்கிறார். என்னுடைய இருக்கிற கடனெல்லாம் நீக்கி போட்டிருக்கிறாரு. ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்தது மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு அலைஞ்சி திரிஞ்சதே இல்லை. என்னுடைய திருமண காரியத்துக்கெலாம் ₹1 கூட என் கையில் பணம் இல்லை. ஆனால் திருமணத்தை அருமையாய் கர்த்தர் நடத்த உதவி செய்தார். இப்படி 3 பிள்ளைகளுக்கும் நான் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு திருமணம் பண்ணலை. என் ஆண்டவரே அந்த சகல பொருளாதார தேவைகள் நல்ல கிராண்டாக திருமணம் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்துலேருந்து வறுமையிலையும் தரித்திரியத்திலையும் சாபத்திலையும் கடந்த என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு என் வாழ்க்கையில் நான் தைரியமாய் சொல்ல முடியும், எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி என் ஆண்டவர் என்னை நடத்தியிருக்கிறபடினால நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். என்னை ரட்சித்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விலக்கி காத்திருக்கிறார். நான் எதை குறித்தும் பயம் இல்லை. ஒரு காலத்தில் விழிஞ்சால் பயப்படுவேன். இன்றைக்கு பயம் இல்லாதபடி ஏசப்பா என்னை அற்புதமாய் நடத்துகிறது காரணம் அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறபடினால அவரே ஒவ்வொரு நாளும் என் தேவைகளை சந்திக்கிறார், குறைவை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். குடும்பத்தில் முக்கியமான சாட்சி சொல்லணுன்னா, என்னுடைய மனைவி நான் சண்டை போட்டுக்கிட்டதே இல்லை. 40 ஆண்டுகள்னால் ஏசப்பா எந்த வீட்டில் இருக்காரோ உங்கள் வீடு சண்டை இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ஏசப்பாவை பற்றி கொள்ளணும். இப்போ எனக்கு ₹1 கூட கடன் இல்லாமல் வச்சுருக்கிறாரா, நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை கடனிலேருந்து கர்த்தரை விடுவிப்பார். கடனோடு பாரத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையை ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி. இளைப்பாறுதல் இல்லாதபடி வேதனைப்படுறீங்களா? ஆண்டவரிடத்தில் நீங்கள் கடந்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு இளைப்பாறுதலை தருவார். குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய பிள்ளைகள்லாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுவார். என்னுடைய பிள்ளைகளெல்லாம் நல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் ஆண்டவரே நம்பி இருக்கிறபடினால, ஆண்டவரே சார்ந்து இருக்கிறபடினால. எபேசியர் 6வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்னு வேதம் சொல்லுகிறதில்ல. இதெல்லாம் அவங்களுக்கு போதிக்கப்பட்டபடினால என் பிள்ளைகளை வளர்த்த விதம்னா, ஒரு பேனா வேணும்னு சொன்னால் 10 வசனத்தை மனப்பாடமாக சொல்லுவேன். அப்படி சொன்னவொடனே தான் பேனா வாங்கி தருவேன். இப்படிலாம் வேதத்தை அந்த பிள்ளைகள் அதிகமாக வேதத்தை படிக்கவும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால கர்த்தர் பிள்ளைகள்லாம் ஆசீர்வதித்திருக்கிறா. உங்கள் பிள்ளைகள்லாம் கீழ்ப்படியாமல் இருக்காங்களா, பாவத்தில் இருக்கிறாங்களா? உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களில் செழித்திருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இயேசு அழைக்கிறார் உங்களை. நாட்களில் இயேசுவின் இடத்தில் நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா நீங்கள் வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாய் கர்த்தர் உங்கள் ஜாதி ஜனங்களுக்கு மத்தியில் உறவினர்களுக்கு மத்தியில் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை உயர்த்த இந்த தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இவர் கல்லும் மண்ணும் அல்ல. இவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலையே உட்கார்ந்துருக்கிற தேவன் அல்ல. அவர் போகையில் நான் உன்னோடு கூட இருப்பேன், வருகையில் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை தூங்காமலும் உறங்காமலும் பாதுகாப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த தேவனை தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையை இந்த நாட்களில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளாம் பாக்கியவான்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் நினைத்து பார்க்காத அற்புதங்கள்னாலும் அதிசயங்கள்னாலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வேணும்னா ஒரு விஷயம், கர்த்தர் இடத்துல கடந்து வாங்க, உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே என் பாவங்கள்லாம் மன்னிங்கன்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிடுங்க. என் வாழ்க்கையில் தைரியமாகி சொல்ல முடியும், என்கிட்ட ஒரு பாவமும் இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல முடியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து கர்த்தர் எந்த பாவமும் அணுகாதபடி ஒவ்வொரு நாளும் பார்க்கறது கூட என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் இதை செய்யாத இதை செய்யன்னு சொல்லி ஆண்டவருக்கு முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தா இனி வருகிற காலங்களில் தேவ பிள்ளையை உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக மாட்டோம். என்னுடைய உறவினர்கள் ஏராளமான ஆட்கள், அவர்கள் ஐயப்பன் கோயிலுக்கு பூசாரியாக இருந்ததான என்னுடைய அண்ணன் குடும்பத்தார்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. என்னுடைய இனத்தார் ஜனத்தார் அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நாளில் நீங்களும் அவர்கள் வாழ்க்கையில் நிறைய வேதனையில் சுமந்தவங்க இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் இயேசுவின் இடத்துல நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார், சமாதானமாய் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் உங்கள் குடும்பம் செழித்து இருக்க கர்த்தர் பண்ணுவார். இவரே மெய்யான தேவனாக இருக்கிறபடினால அவன் குறைவை நிச்சயமாய் அவர் நிறைவாக்குகிறதற்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். என்னை ரட்சித்து சமாதானமாய் நடத்தின தேவன். நீங்களும் இந்த நாட்களில் கணவன் மனைவி பிள்ளைகளோடு சமாதானமாய் காணப்படும்னா இந்த இயேசுன்ட்ட வாங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இவ்வளவு நேரம் இந்த சாட்சியை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.
நீங்கள் அந்த நாட்களில் கவனமாக என்னோடு சேர்ந்து இந்த உங்களுக்கு சத்தத்தை நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். இந்த ஊழியத்தில் இருக்கிற அருமையான டேனியல் செல்லமுத்தையாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும்படியாக அநேகருடைய இருதயத்துக்கு தேவ சத்தம் ஆண்டவரே கடந்து போக உதவி செய்த அவரை ஆசீர்வதிங்க. அடுத்ததாக ஆண்டவரே இந்த சத்தத்தை சாட்சியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உடைய செட்டைக்குள்ளே கொடுக்குறேன்ப்பா. எசப்பா, மனமிறங்குங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் உண்மை அறியாதிருந்தாலும் ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த நாட்களில் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒரு விஷயம் நீர் அழைத்து ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள ஒருமன ஆவியை தாங்க ஆண்டவரே. பிள்ளைகள்லாம் கீழ்ப்படுகிற பிள்ளையாய் மாற்றுங்க. பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்ன வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உண்மை தேடத்தக்கதாக இயேசுவே உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. நீ சொல்லியிருக்கிறீர், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லைன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த பிள்ளைகளெல்லாம் மண்டையில் நீர் இழுத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். காலங்கள் கடைசியாக இருக்கிறபடினால எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், எங்கே பார்த்தாலும் மரணங்கள் வந்து கொண்டு இருக்கிறனால என் தகப்பனே, இதிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விலக்கி ஆண்டவரே மரண பயத்திலிருந்து அவர்களை விடுவித்து பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இவர்களும் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் கர்த்தர் இவர்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. எசப்பா, எங்கள் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது போல் உங்களுடைய பிள்ளைகளாய் அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. இவரை நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் இருந்து ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையை புதிதாக்குங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்களும் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டு ரட்சிக்கப்பட போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் ஆண்டவரே. நீ தாழ்த்துக்கிறோம் உயர்த்துற இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7270713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.